வீடு துடைக்கிறது அப்படின்றது ஒரு தூய்மையோட அடையாளங்க. அதுவும் நம்ம சாமி கும்பிடும் பொழுது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வீட துடைக்கலாமா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வெளியில போயிட்டேங்க. வியாழக்கிழமை தான் வீட்டுக்கு நைட் வந்துட்டேன். காலையில பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிடணும். அப்ப வீட பெருக்கி நான் துடைக்கணுமே! என்ன பண்றது? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வீடுன்றது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை என்னைக்குமே துடைக்கக்கூடாதுங்க. அப்படி துடைச்சீங்கன்னு சொன்னோம்னா, வீட்ல இருக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வெளியில போயிடும். அப்ப நெறைய இடத்துல தினமும் துடைக்கிறாங்களா, அவங்க நல்லா இருக்காங்கன்னா, ஸோ குறிப்பிட்ட காலகாலங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாமே நடக்குங்க. நேரம் நல்லா இல்லாத போது தான் நெறைய விஷயங்கள் நமக்கு பாடமா புகட்டப்படும். ஸோ உங்க வீடு தெய்வீக நறுமணத்தோட நல்ல வைப்ரேஷனோட இருக்கிறதுக்கு சிஸ்டி ஒலியில பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளேவர்ல லிக்விட்ஸ் இருக்குங்க. இந்த லிக்விட சில ஃபியூ டிராப்ஸ் நீங்க விட்டுட்டு, வீடு உள்ள இருந்து வெளியில வரைக்கும் நீங்க மாப் பண்ணி வரக்கூடிய அழுக்கு மாப் தண்ணிய நீங்க வெளியில கொண்டு போய் கொட்டும் பொழுது, உங்க வீடு தெய்வீக தன்மையில மட்டும் இல்லங்க, நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ். இந்த வீட்ல இப்படி ஒரு நறுமணமா இது எங்க இருந்து வருது அப்படின்னு கொஸ்டின் பண்ற அளவுக்கு இருக்குங்க. நிறைய பேர் வீட கிளீன் பண்றதுக்கு பெனாயில், டெட்டாயில், சோப் ஆயில், லைசால் இந்த மாதிரி நிறைய பிராண்டட் நீங்க யூஸ் பண்றீங்க. ஆனா இறைத்தன்மை கொண்ட ஆன்மீக வடியில இந்த லிக்விட வச்சு நீங்க தொடச்சு பாருங்க. உங்க வீட்டுல இருந்து வரக்கூடிய அந்த துடைக்கக்கூடிய அந்த நறுமணமே பக்கத்து அக்கத்துல வீட்டுக்கு வரக்கூடியவங்க என்னங்க இப்படி ஒரு தன்மை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லிக்விட வாங்கியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல நான் வாங்கியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க.